அன்புறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. வாக்களிப்பது நம் அனைவருடைய கடமை. கண்டிப்பாக வாக்களிப்போம். இந்த காணொலியில் மதுரை மாவட்டத்தில் வரக்கூடிய 196வது சட்டமன்ற தொகுதியான திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி குறித்து தான் பார்க்க போகிறோம். அங்கே யார் யார் வேட்பாளராக போட்டிடுறாங்க, அங்கே யாருக்கான களமாக இருக்குது, யாருக்கும் இடையில போட்டி இருக்குது உள்ளிட்ட பல விடயங்களை இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்துடலாம். திமுகவின் சார்பில் சேடப்பட்டி மு மணிமாறன் அவர்கள் போட்டியிடுகிறார். அதிமுகவின் சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் ஆர்வி உதயகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் முனிஷ் அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் என் சதீஷ்குமார் அவர்களும், சசிகலா கட்சியின் சார்பில் ஜீவிதா நாச்சியார் அவர்களும் போட்டியிடுறாங்க. எவ்வளவு வாக்காளர்கள் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் 1,25,756, பெண்கள் 1,33,461, மூன்றாம் பாலினத்தவர் 8 பேர். ஒட்டுமொத்தமாக 2,59,225. இப்போ திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு என்னென்ன சமூகங்கள்லாம் அதிகமாக இருக்கிறாங்க, கணிசமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்குளத்தோர், ரெட்டியார், நாயுடு சமூகங்கள், தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் கணிசமாக இந்த திருமங்கலம் தொகுதிக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, திமுகவினுடைய வேட்பாளரும் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். அதிமுகவினுடைய வேட்பாளரும் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். சசிகலா அவர்கள் நிப்பாட்டி இருக்கிற வேட்பாளரும் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். எய்ம்ஸ் 2019 அடிக்கல் நாட்டப்பட்டப்போ மதுரையினுடைய திருமங்கலம் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு தான் வரதா இருந்துச்சு. இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. திருமங்கலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே திமுக வெறும் 3 முறை தான் வெற்றி பெற்று இருக்கிறாங்க. அதில் 1989 திமுக பெருவாரியாக வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற தேர்தல் அது. அதே போல் தான் 1996 அதுவுமே திமுக பரவலாக எல்லா இடங்கள்லையும் வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற தேர்தல். இதை தாண்டி 2009 இடைத்தேர்தல், அந்த திருமங்கலம் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா உருவான தேர்தல். ஸோ அந்த 3 முறை மட்டும்தான் இங்கே திமுக வெற்றி பெற்று இருக்குது. காங்கிரஸ் இங்கே 6 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. அதிமுகவும் இங்கே 6 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. ஃபார்வர்ட் பிளாக் 1 முறையும், மதிமுக 2006 1 முறையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. இதில் கடந்த 2 தேர்தல்களில் பார்த்தீங்க அப்படின்னா 2016, 21 அதிமுக தான் ஜெயிச்சிருக்குது. அதிமுகவின் சார்பில் ஆர்வி உதயகுமார் அவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார். கடந்த 2021 தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவின் சார்பில் அதே ஆர்வி உதயகுமார் தான் கடந்த முறை போட்டியிட்டார். 1,338 வாக்குகளை பெற்றார். சதவீத அடிப்படையில் 45. திமுகவின் சார்பில் அதே மு மணிமாறன் தான் போட்டியிட்டார். 86,231, சதவீத அடிப்படையில் 39%. அமமுக போனாட்டி தனியாக என்னாங்க இல்லையா, அமமுக 13,780 வாக்குகளை பெற்றாங்க. சதவீத அடிப்படையில் 6.25. நாம் தமிழர் இங்கே ஒரு 11,593 வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. மக்கள் நீதி மையம் 2,775, சதவீத அடிப்படையில் 1.26. இதே 2016 சட்டமன்ற தேர்தலில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதிமுக அதே 46% வாக்குகளை பெற்றாங்க. அப்போ தேமுதிக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ தேமுதிக இங்கே ஒரு 20,000 வாக்குகளை பெற்றாங்க. ஸோ 2016 திமுக போட்டியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டிட்டாங்க. ஸோ இது இப்போ வேட்பாளர்கள் குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திமுகவின் சார்பில் சேடப்பட்டி மு மணிமாறன் அவர்கள் போட்டியிடுகிறார். திமுகவினுடைய மதுரை தெற்கு மாவட்ட செயலாளராக அவர் இருக்கிறார். ஏற்கனவே 2011 திருமங்கலத்தில் அவர் போட்டியிட்டார். அப்போ தோல்வி. 2016 காங்கிரஸுக்கு இந்த தொகுதியை கூட்டணியில் ஒதுக்கிட்டாங்க. அப்போ போட்டியிடலை. 2021 இவர் தான் போட்டியிட்டார். அப்பவும் தோல்வி. 2026 மீண்டும் அவர் போட்டியிடுகிறார். சேடப்பட்டி முத்தையா அவர்களுடைய மகன். சேடப்பட்டி முத்தையா அதிமுகவில் செல்வாக்கு மிக்க நபராக இருந்தார். அதிமுகவினுடைய பொருளாளராகலாம் இருந்தவர். 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பியாக இருந்திருக்கிறார். 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். 91 to 96 காலகட்டத்தில் அவர் சபாநாயகராக இருந்தார். அதுக்கப்புறமாக அவர் கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டார். அதன் பிறகு அவர் திமுகவுக்கு வந்தவர். ஆக்சுவலாக அவர் திமுகவில் இருந்தவர் தான் ஆரம்ப காலகட்டங்களில். எம்ஜிஆரோடு ஏற்பட்ட அந்த எம்ஜிஆர் மீது இருந்த அன்பினால் அவர் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கும்போது அதிமுகவுக்கு போயிட்டார். அதன் பிறகு 2006 காலகட்டத்தில் அவர் திமுகவுக்கே வந்துட்டார். அதன் பிறகு திமுகவில் அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது. ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தருடைய மகன் தான் சேடப்பட்டி மு மணிமாறன். ஸோ திமுகவில் அவர் இருக்கிறார். திருமங்கலம் தொகுதி மிக முக்கியமான தொகுதி. அதுதான் இந்த திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்ட்டு தமிழ்நாடு முழுவதுக்கே அறியப்பட்டு அதுதான் இப்போ நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவும் கூட இந்த திருமங்கலம் ஃபார்முலா அந்த திருமங்கலம் தொகுதியில்
ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 2 கட்சியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. சேடப்பட்டி மு. மணிமாறன். அதிமுகவின் சார்பில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார். ஆர்பி உதயகுமார் 2016, 2021 ஏற்கனவே இங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். சாலிடாக ஒரு 45% வாக்குகளை வச்சிருக்கிறார். ஹாட்ரிக் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு அவர் உழைத்து கொண்டிருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2 பீரியடாகவே தொடர்ச்சியாக அவர் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எல்லா நல்லது கட்டளைகளையும் அவர் கலந்துக்கிட்டு இருக்கிறார். தொடர்ச்சியாக நலத்திட்ட உதவிகள் அவர்கிட்ட ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது அப்படின்னு களத்திலேயே நிற்கக்கூடிய ஒரு ஆக்டிவான பொலிட்டீஷியனாக ஆர்பி உதயகுமார் அங்கே இருக்கிறார். அவருக்கு தொகுதியில் கெட்ட பேர் இல்லை, நல்ல பேர் இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது. ஒரு ஃபீல்டு ஒர்க்கர் ஆர்பி உதயகுமார். ஸோ அவர் தொகுதியை ரொம்ப சூப்பராக தான் வச்சுருக்கிறார். அதிமுகவினுடைய செல்வாக்காக தான் வச்சுருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவர் திமுக சப்போர்ட்டர். ஸோ அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்டேன். தொகுதி எப்படி இருக்குது அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஆர்பி உதயகுமார் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாரு. அவருக்கு களத்துலேயுமே அவ்வளோ கெட்ட பேர்லாம் இல்லை. அவர் ஃபீல்டு ஒர்க் அதிகமாக பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் எங்களோட ஹோப் என்னவாக இருக்குது அப்படின்னா, அமமுக சசிகலா அவர்கள் போட்ட கேண்டிடேட் ஒரு 15,000 வாக்குகளை பிரிப்பாங்க. அதுக்கப்புறமாக நாம் தமிழர் கட்சி ஒரு 15,000லேருந்து 20,000 வாக்குகளை பிரிப்பாங்க. டிவிக்கே ஒரு 15,000 வாக்குகளை பிரிக்கும். ஸோ இந்த மாதிரி மும்முனை போட்டியில் ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் இப்படி பிரியும் போது மணிமாறன் அவர்களை புஷ் பண்ணோம்னா நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும். ஒரு மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் இங்கே வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும். கடந்த முறையே கடுமையான உழைப்பை திமுக இங்கே செலுத்தினாங்க. ஆனாலும் கூட ஆர்பி உதயகுமார் அவர்கள் 14,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாரு. இந்த வாட்டி இந்த தொகுதியை கண்டிப்பாக வரணும் அப்படின்னு தலைமை இது பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இங்கே உழைக்கிறாங்க. ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஆனால் ஒரு க்ளோஸ் ஃபைட்டாக தான் இருக்கும். ஜீவிதா நாச்சியார் எவ்வளோ வாக்குகள் பிரிக்கிறாங்களோ அதை பொறுத்து மாறலாம் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதுவே தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2021 11,593 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. அங்கே முனிஷ் என்பவர் வேட்பாளராக போட்டிட்டார். இதுவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 13,742 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஒரு 14,000 ஓட்டு திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இருக்குது. அது இந்த வாட்டி 20,000 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் முனிஷ் என்பவர் அங்கே வேட்பாளராக போட்டியிடுகிறார். ஸோ அப் டு ஒரு 20,000 ஓட்ஸ் வரைக்கும் அவங்க இங்கே எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் டிவிகே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் என் சதீஷ்குமார் அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார். ஸோ விசில் சின்னம், அப்புறம் விஜய் அவர்கள் மதுரையில் மாநாட்டு போட்டிருக்கார். அதுக்கான ஒரு இம்பாக்ட் இருக்கும். விஜயினுடைய ரசிகர்கள், விஜயினுடைய தொண்டர்கள் இதெல்லாம் போட்டு ஒரு கணிசமான வாக்குகளில் நாங்கள் வாங்குவோம். 15 to 20 வரைக்கும் வாங்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, ஜீவிதா நாச்சியார் இந்த 3 பேர் பிரிக்கக்கூடிய வாக்குகள் எந்த போர்ஷன்லேருந்து வருது? அது அதிமுகவினுடைய வாக்குகளா, திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ களத்தில் இறங்கி வேலை பார்க்குறதுலையும் ஆர்பி உதயகுமார் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் முன்னாடி ஓடிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே திருமங்கலம் ஃபார்முலாவாக அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என் ஃப்ரெண்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்கிட்ட சொன்னால், ஸோ இப்படியும் ஒரு டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும். யார் எவ்வளோ வாக்குகளை பிரிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து அங்கே வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும். ஆனால் ரொம்ப டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும். எப்பயுமே மதுரையை பொறுத்த வரைக்கும் இவங்க 5 சீட்டு ஜெயிப்பாங்க, இவங்க 5 சீட்டு ஜெயிப்பாங்க. இந்த வாட்டி திமுக அதை ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு உழைக்கிறாங்க. அதுதான் அதில் திருமங்கலம் அது ரொம்ப என்ன சொல்கிறது, உன்னிப்பாக அந்த தொகுதியை பார்த்து அங்கே கவனமாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். சார், நீங்கள் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்து என்ன நினைக்கிறீங்க? அங்கே யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அங்கே யார் வெற்றி பெற்றால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு தொகுதியோட கள நிலவரத்தோடு இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். 2026 தேர்தல் குறித்த செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாரல் துளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாக்களிப்பது நம்மளுடைய கடமை. கண்டிப்பாக வாக்களிப்போம். நன்றி, வணக்கம்.